நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு வேற வழியே இல்லை, நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி போய் உங்களுடைய உள்ளமே தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வழியே இல்லாவிட்டாலும் இயேசுவாகிய நான் உனக்கு ஒரு புது வழியை திறக்க போகிறேன். அடைக்கப்பட்ட எல்லா வழிகளையும் திறந்து நான் உன்னை கரம் பிடித்து நடத்த போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பலவித குழப்பத்தின் மத்தியில, பலவித போராட்டத்தின் மத்தியில, சோர்வுகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஒருவேளை நீங்கள் தனிமையிலே அழுது கொண்டிருக்கலாம், தனிமையிலே புலம்பிக் கொண்டிருக்கலாம், தனிமையை நினைத்து எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் என்ன செய்வது என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு வழியே இல்லையே, எனக்கு யார் உதவி செய்வார்கள், என்னுடைய குடும்பம் என்னை மறந்து விட்டது, என்னுடைய சொந்தங்கள் என்னை உதறி தள்ளி விட்டது, நான் நம்பினவர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள், எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையிலே நான் தனிமையாய் நின்று கொண்டிருக்கிறேன், கலங்கி போயிருக்கிறேன், எல்லா வழிகளும் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது, என் சூழ்நிலையே எனக்கு எதிராயிருக்கிறது, எனக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை, நான் என்ன செய்வது என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் கூட ஒரு புதிய வழியை உங்களுக்காக திறக்க போகிறார்.